கடவுளே எல்லாம் நல்லதா நடக்கும். என்னதான் இருந்தாலும் இவன் குவியத்துற கண்ணுல மட்டும் என்ன படாம காப்பாத்தையா. ஜூட் என்ன இங்கால பக்கம் என்னடா இப்பதான் கும்பிட்டேன், அதுக்குள்ள இந்த ஆளை கொண்டு வந்து விட்டீங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்களா? என்ன கோவில் கும்பிடலாம் பலமா இருக்கு. ஓ, நாளை படம் வருதானே, அப்ப அப்படியே இதுக்குள்ள பான் வாங்க வந்து நான் போச்சு வருவாண்ணா. பான் வாங்க தான் வந்து நீங்க ஆமாண்ணா. இங்க வீடு வீடா போய் டிக்கெட் விற்கிற மாதிரி கதை ஒன்று எல்லாம் கேள்விப்பட்டேன். அது தெரியும் தாழையில உங்களுக்கு என்ன அதுகளை நீங்க பொது வழியில சொல்லி. இப்போ என்ன நீங்கள் ஃபுல் பண்ணிட்டு நில்லுங்க இங்கே இடம் நின்றீங்கன்னா கொஞ்சம் கதைக்கலாம். இப்போ என்ன டிக்கெட் எல்லாம் வித்தாஜோ இல்லாட்டி டிக்கெட் ஹெல்ப் பண்ணணும் ப்ரொமோஷன் டிக்கெட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டேன்னா நினைக்கிறேன். அவர் மகேந்திர சிங் ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட சைட்டால எல்லாம் தானே எல்லாம் போச்சுன்னா நீங்க வருவீங்க, நீங்க நடிச்ச படம் தானே நீங்க வராம என்ன ஏன் அந்த விச பரீட்சை வச்சு நீங்க இல்லைண்ணா. எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இங்கே உள்ள எல்லா கலைஞர்களுமே கௌரவிக்கணும் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்க. அதில் வந்து எனக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட உங்களை கௌரவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் கௌரவப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறீங்க. ஆனால் அது நடித்த ஒரு கொஞ்ச நாள் என்றாலும் அதில் பெற்ற அனுபவம் அப்படி, பெற்ற துன்பங்களும் அப்படி. சரி, அதில் அது நம்மள விஷயங்களாவது புறா வாப்போல நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸ் அப்புறம் அதில் பற்றி கேட்ப எனக்கு இப்போ படத்தை பற்றினா நான் நடித்த அந்த ஒரு கொஞ்ச நாளையும் அந்த கொஞ்சம் கதையும் தான் எனக்கு தெரியும். இந்த படம் பற்றியோ படத்தில் யாரெல்லாம் நடித்தாங்களன்றதை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது. இப்போ படம் ரிலீஸுக்கு வர வரப்போகுது. நீங்கள் அது இல்லை இப்போ சொன்னீங்களேண்டா இனி அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். அது நாங்களும் இந்த படத்தில் வேலை செய்தார்கள் வழியில் சொன்ன மாதிரியும் இருக்கும். அப்போ இப்போ இந்த படம் இந்த எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த படம்? ஏனண்டா பாலினம் ரிலீஸ் ஓரளவு இலங்கையிலையும் வெளிநாடுகள்லையும் முக்கியமாக உங்களோட நாடு நெதர்லாண்ட்லேயும் ஸ்க்ரீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது படத்துக்கு. அதுக்கு பிறகு இது ஒரு நினைக்கிற ஒரு 3 வருஷம் கேப்பு பிறகு துவங்கினீங்க. துவங்கிக்க எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படம் துவங்கிக்க இது இப்படியே அமையலாம்? இல்லைண்ணா, இது வந்து பாலன்லேருந்து முன்னுக்கு பண்ண இந்த கதையானா என்ன நடந்ததுன்னா, அந்த ஒரே லொக்கேஷன்ல எடுத்ததாலேனா எனக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு ஒரு அறிவு அப்போ இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணின பிறகு எதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஒரே லொக்கேஷன்ன்றது நீங்க முதலே பிளான் பண்ணதா அல்லது அமைஞ்சதா? இல்லைண்ணா, நான் ஒரே லொக்கேஷன்ல ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசைன்னா அந்த லொக்கேஷனை டார்கெட் பண்ணி தான் கதையை எழுதினேன். ஆனா படம் பார்க்குறாங்களுக்கு நான் நினைக்கிறேன் அது ஒரே லொக்கேஷன் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு செட்டப்பும் நீங்க போட்டிருக்கிறீங்க. அது என்னன்னா, அந்த ஒரே இடம் மாதிரி தெரிஞ்சு அது போர் அடிக்கும். அதனால வந்து ஒரே வீடு தான் அதை பல ஆங்கிள் நாங்கள் மாற்றி 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 காட்டிக்க அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கதை இது எதை பற்றி நான் எதிர்பார்க்கலாம்? கதைன்னா இது முற்றிலுமே எங்களுடைய சொந்த கதை, எங்களுடைய மண்ணில் வாழ்ந்த மக்களோட வாழ்வியலை பேசுகிற கதை. ஆனால் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே சோகத்தை அப்படி காட்டிட்டு இருந்தால் பார்க்குற ஆக்களுக்கு கொஞ்சம் சலிக்கும். அதனால வந்து இது ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை நிறைய கொண்டு நிறைய நகைச்சுவையிலையும் வச்சு மக்கள் ரசிக்கிறபடியா இருக்கும் இந்த படம். இப்போ ஏற்கனவே பாடல்கள் மாதிரி தான் இந்த படத்தின் இயக்குனர் நீங்க, ஆனால் ஒளிப்பதிவாளரும் நீங்க. அது ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இது உங்களுக்கு ஒரு ஒளிப்பதிவாளராக எப்படி சவாலாக இருந்தது, இல்லாட்டி என்னென்ன விஷயங்களை நீங்கள் புதுசாக உங்களோட முன்னைய படத்துலேருந்து இதில் செஞ்சீங்க? இல்லைடா, இதில் வந்து நான் என்ன முன்னைய படத்தில் சில குறைபாடுகள் இருந்தது இங்கே நண்பரெல்லாம் சொன்னீங்க. அப்போ அந்த குறைபாடுகளை நான் நிவர்த்தி செஞ்சு இதில் முடிஞ்ச வரைக்குமே ஒளிப்பதிவை கொஞ்சம் மெருகேற்றி புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கேன்னா. இப்போ நான் இந்த படங்களில் வந்து ஒளிப்பதிவாளராக இருக்கிறது காரணம் வந்து அது பட்ஜெட்டை குறைக்கும். நான் வந்து இப்போ விடிய 8 மணிக்கு வந்து இரவு 9 மணி நேரம் கண்டினியூவாக ஷூட் பண்ணி கொண்டிருப்பேன். அப்போ நான் கேமராமேனண்டா மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பட்ஜெட்டுமாண்ணா, இப்போ நானே கேமரா பண்ணிக்க வந்து அதில் பட்ஜெட் சரியான குறைவாக இருக்கும். அந்த ஒரு காரணம் தானே. மற்றபடி எனக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஆசை. அது இனி அடுத்தடுத்த படத்தில் நான் எல்லாரையும் சேர்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி கேட்க எனக்கு அந்த இன்னொரு யோசனை இருந்ததுன்னா, இங்கே இப்போ பெரிய கோடிகளில் படம் எடுக்க வலிக்கிட்டாங்க. அதுக்கேற்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் ஹையர் பண்ணி அப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பட்ஜெட்ன்றதில் கவனமாக இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன்? அதுக்கு அந்த ரீசனை சொன்னா நான் என் சொந்த காசில் எடுக்கிறதால கொஞ்சம் மார்க்கெட்டிங்கான இப்போ நான் ஒரு அளவான காசு போட்டாலும் அது ஈஸியாக திரும்ப எடுத்துடலாம். இப்போ நான் 1 கோடி அதில் தாண்டிக்க ஒரு 50 லட்சம் அந்த 1 கோடியை தாண்டிக்கன்னா அதை போட்ட காசு எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ நானும் நட்டப்படக்கூடாது, என்னோட வேலை செஞ்ச கலைஞர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னா ஒரு லோ பட்ஜெட் படத்தை எடுத்து எனக்கு என்னால் கேண்டில் பண்ண முடியும். இதே மற்றவங்க வந்து 1 கோடி 2 கோடியில் எடுத்து அவங்கள ஈஸியாக கேண்டில் பண்ணுவாங்க. அதுக்குரிய அறிவு அவங்கள்ட்டே இருக்கும். ஆனால் என்னட்ட
அந்த அறிவு கிடையாது. அப்போ நான் வந்து என்னால் என்ன முடியுமோ, என்னோட பட்ஜெட் என்னவோ, என்னால் லோ பட்ஜெட் படங்கள்லாம் என்னால் பண்ணி போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது. அப்போ அதனால நான் அதை இப்போ செஞ்சு கொண்டிருக்கேன். சில வேளை காலப்போக்கில் எதுவும் கூட பட்ஜெட் போகலாம், ஏதாவது நடக்கலாம், அது எங்களோட கையில் இல்லை. அதே மாதிரி இப்போ கூட பாலினத்தோட பார்க்க இதில் 2 பேர் அப்படியே முழுசா நிற்கிறாங்க படம் ஃபுல்லாக. அதில் ஒன்று மகேந்திரசிங்கம் ஐயா ஒரு நடிகராகவும், அதே நேரத்தில் இந்த படத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். அடுத்தது பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் தெரியுமா, அவர் பாலினத்திலேயே ஒரு இசையமைப்பாளன்றதை தாண்டி இறங்கி பல வேலை செஞ்சு எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தபடியா இதுலேயும் பார்த்துருக்கிறேன். பிரசாந்த் அங்கே எங்கேண்டு ஒரு ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிற ஆள் இல்லை இருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து உங்களோட ஒரு பில்லர் மாதிரி தான், கிட்டத்தட்ட உங்களுக்கு பில்லர் மாதிரி தான். அப்போ எப்படி அவங்களோட தொடர்ந்து பயணிக்கிறேன் அந்த அனுபவம்? நான் படம் எடுக்கிறதுக்கு நானும் பிரசாந்தும் ஆரம்பத்திலே எடுத்த முயற்சி தான் நான் ஒரு டைரக்டராக வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு நானும் பிரசாந்தும் அந்த டைமில் எங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. அதே மாதிரி எங்களுக்கான எந்த அங்கீகாரமே கிடைக்கல. இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே நாம் படம் பண்ண போகிறோன்றனால அது ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும் ஒரு வழியில். அப்போ அதனால் வந்து நானும் பிரசாந்தும் சேர்ந்து தான் பாலநிலத்தை தொடக்கணும். அப்போ பிரசாந்த் தான் எனக்கு முதல்ல சொன்னேன், அண்ணா இனி நாங்கள் தயாரிப்பாளர்களை தேடி போகாமல் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு படத்தை தொடக்குவோம். அப்படி தொடங்கின படம் தான் பாலநிலம். அது மாதிரி அவனு அதனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஒன்றா பயணித்ததால் எல்லா வேலையுமே நாங்கள் சேர்ந்து தான் செய்வோம். இப்போ பாலநிலம் பிரசாந்த் தான் எடிட்டர். அது பட்ஜெட் சரியாக குறைவாக இருந்தாலும் அவனை எடிட் பண்ணி அவனை எல்லா வேலையும் செஞ்சான். இப்போ இதனால் இதில் வந்து கொஞ்சம் எங்களால் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னும் ஒரு எடிட்டர் 2 எடிட்டரை போட்டிருக்கோம் இந்த படத்தில். அதே மாதிரி சார் வந்து எங்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு பலம், எங்களை தூணுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் நெருஞ்சிமூல் படம் பண்ணிட்டு இருக்கேங்க, என்னை கூப்பிட்டு அவர் எனக்கு சொன்ன அட்வைஸ் வந்து, தம்பி நீ எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, நீ ஏதாவது படம் தொடங்கினா நான் உனக்கு வந்து முழு உதவியும் செய்ய தயாராக இருக்கேன்னு சொன்னார். அப்போ நான் நெருஞ்சிமல் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு போய் சொன்னேன், இப்படி நான் ஒரு படம் பண்ண போகிறேன், என்ன மாதிரியானு நீங்கள் தொடங்குங்க, நான் எல்லா வகையிலும் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ தொடங்கின அந்த நட்பு இப்போ வரைக்குமே நீடிக்குது. அதே மாதிரி தயாரிப்பு நிர்வாகத்தை நான் அவர்கிட்ட கொடுத்தா நான் இதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கேமராவோட 2 போதும். நடிகர்கள் வர்ற நேரத்துலேருந்து அவையில் போகிற நேரத்துலேருந்து அவையில் சம்பளத்துல எல்லாம் அவரே பார்ப்பேன். இப்போ அதனால் வந்து அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குமுண்ணா. அதே மாதிரி இது இவங்க என்னோட டீம் அதான். அது எப்படி சொல்கிறது, இப்போ என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டதும் இவங்க 2 பேரும் தான். இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு சவால் அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம், ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க. உங்களோட முதல் படத்தில் நான் நினைக்கிறேன் மகேந்திரசிங்கம் ஐயா தவிர யாருமே அதில், மற்ற மகாலிங்கம் ஐயாவும் இருந்தாங்க, எல்லாருமே புதுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் யார் எடுத்தாலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம், ஒரு ஜிவிஎஸ்வரனாக இருக்கட்டும், சுவிஸ் பிரபுவாக இருக்கட்டும், சபேசனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்கள். அப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்தது ஹேண்டில் பண்ண, ப்ளஸ் மைனஸ்கள்? இல்லை அதில் வந்து ப்ளஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு வேலை வாங்குற ஈஸியாக இருக்கும். மைனஸ்ன்னு சொன்னால் அவங்க உழைச்ச ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த இடத்த நாங்கள் அடிச்சு கீழே உளுத்தாமல் இருக்கணும். அதான் இப்போ அவங்க இவ்வளோ காலமாக நடித்து அவங்களுக்குண்டு ஒரு பேரை புகழை எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பேர் புகழுக்கு கிழங்க முளை வைக்காத மாதிரியும் இருக்கணும். அப்போ அதனால இதில் 2 விஷயம் பண்ணேன். அது கொஞ்சம் இதுதான். ஆனால் எப்படி சொல்கிறது, இது வந்து ஈஸி தானா, அந்த மாதிரி அனுபவமுள்ள கலைஞர்களை வச்சு ஹேண்டில் பண்ணுறது வந்து சரியான ஈஸி. என்ன இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு, இதில் இருக்க ரிலீஸோட எங்களுக்கு வர்ற பிரச்சனை வந்து ஒன்று போட்ட காசை எடுக்கணுன்ற ஒரு இது, அடுத்து சனத்தை கொண்டு வரணும். ஏன்னா சனத்தை கொண்டு வரன்றது இந்த எந்த அவதானத்தில் இந்த கடந்த ஒரு 10-15 வருஷமாக வந்து பயங்கர சவாலாக இருக்குது. சில படக்குழுக்கள் இறங்கி ப்ரொமோஷன் செய்யுது. என்னதான் இங்கே படம் ஓடினாலும் காசு எடுக்க போகிறது இல்லை இங்கே, நான் சொல்கிறது இலங்கையில். பட் க்ரௌட் இங்கே நிறைய பார்க்கும். அதே விதத்தில் எங்களோட புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எங்களோட உறவுகள்லாம் எங்களை கொஞ்சம் எங்களை தூக்கி விடக்கூடிய ஆக்கள். அப்போ அப்படி இருக்கீங்க இந்த பிளான்கள், இப்போ உங்களோட நாளைக்கு ஒரு சிறப்பு திரையிடல், அதுக்கு பிறகு உங்களோட அடுத்தடுத்த பிளான்கள் என்ன இந்த படத்தின் வெளியீடு சம்மந்தமாக இலங்கையில், அதே நேரத்தில் வெளிநாட்டில்? இல்லை அது நிறைய திட்டங்கள் இருக்குன்னா, இப்போ வந்து இந்த திரையிடல் வந்து ஒரு விஐபி ஷோவாக தான் நாங்கள் காட்டுறோம். இது வந்து இது நான் போடுறதுக்கான மெயின் காரணம் என்னோட வேலை செஞ்ச கலைஞர்கள், அதில் வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைஞர்கள், அவங்க குடும்பங்கள்லாம் அந்த படத்தை பார்க்கணும், அதுதான் மெயின் காரணம். அதுக்கு பிறகு எப்படி நினைக்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து நோமலாக எல்லாரும் பார்க்குற மாதிரியான காட்சிகள் ராஜா திரையரங்கிலே காட்சிகள் காண்பிக்கப்படும். அதுக்கு பிறகு கிளிநொச்சியில் திரையிடுறது திட்டமிட்டிருக்கோம். அப்படியே இலங்கை ஃபுல்லாகவே திரையிடுவோம். அதுக்கு பிறகு புலம்பெயர் தேசங்களிலும் திரையிடுறதுக்கான திட்டங்கள் வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ எங்கட சினிமா ரசிகர்களுக்கு என்னடா பொதுவான ரசிகர்கள் இருக்கிறாங்க, எங்கட சினிமா வளரணும்னு, அதே நேரத்தில் ஃபீல்டில் இருக்கிறவங்களும்
தொடர்ந்து எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சு முட்டி மோதி மேலே வந்துடணும்னு இயங்கி கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட. அப்போ அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கிரியேட்டராக ஒரு டைரக்டராக இந்த படத்தோட இயக்குனராக நீங்கள் சொல்கிற விஷயம் அல்லது இந்த படத்தை அவங்கள எப்படி வெல்கம் பண்ண நினைக்கிறீங்க, எப்படி உங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? இல்லைண்ணா இப்போ இங்கே வந்து நிறைய கலைஞர்கள் எல்லாருமே போராடி கொண்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுதான் எல்லாரோட ஆசையுமே அதுதான். எல்லாருமே ஒரு கனவை நோக்கி ஓடைக்க அந்த கனவை எல்லாருமே அடையணும். அதுதான் அதுக்கு ஒரு சில கலைஞர்கிட்ட கனவை அடையிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு காரணமாக இருப்பேன். அதுதான் நான் முயற்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பேச்சு வழக்கில் என்னோட மண் சார்ந்த மக்கள்கிட்ட வாழ்வியலை தான் நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் வந்து இந்த படம் எல்லாரோடமே கனெக்ட் ஆகும். ஜூட் சுகியை பொறுத்த வரைக்கும் இது அவரோட இயக்குனராக 2வது படம், அதே நேரத்தில் ஒளிப்பதிவாளராக 3வது படம். ஒரு 3 பெரிய படங்களில் வேலை செய்கிறன்றது சாதாரண விஷயம் இல்லை. நெருஞ்சிமுள், பாலை நிலம், இப்போ கண்ணம்மாவில் வந்து நிற்கிது. எப்படியும் கண்ணம்மா எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு காத்திரமான எங்களோட ஈழத்து சினிமாவாக இருக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் படம் பார்க்கல, நான் சொன்னேன் அந்த படமும் பார்க்கல, நடித்தது 3 சீன் தான், ஒரு பாட்டு உட்பட. அப்போ நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் ஷோ அது முடிஞ்சோடனே படம் எப்போ எங்கெங்கே வெளியாக போகுதுன்ற விஷயங்களை வந்து படக்குழுவும் சரி ஒரு ஊடகமாக நாங்களும் சரி அதில் அப்டேட்டில் தந்து கொண்டிருப்போம். அதுலேயும் வந்து பாருங்கள். எங்களோட சினிமாவுக்கு எங்களோட கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளலாம். ஓகேயா ஜூட்? ஓகேண்ணா, நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து என்ன நேர்காணல் கண்டதுக்கு உண்மையிலே நன்றி. அது மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களுக்குமே நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி எந்த லாபம் இல்லாமல் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதுக்கும் ஒட்டுமொத்த கலைஞர் சார்பாக என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களோட சேவை தொடரணும்னா இடையில சில பல தோல்விகள் வந்தாலும் நீங்கள் தோலாமல் இதே லைனில் ஓடிக்கொண்டிருங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற எவ்வளோ பெரிய வேலைன்னு உங்களுக்கே தெரியலை. அது காலப்போக்கில் வந்து எல்லாருக்குமே தெரியுமா. நீங்கள் அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, 2 பேர் நிற்கிறேன்னா நிறைய நேரமாக டக்குனு டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. எங்களை கண்ணம்மாவும் சிவானந்த் தான். நாளைக்கு 5 மணிக்கு ராஜா திரையரங்கில் எங்களோட கண்ணம்மா படம் ஓடுது. 2 பிள்ளைகளும் வந்துடுங்க இந்த நாளைக்கு. அப்படி உங்களுக்கு வர கொஞ்சம் கஷ்டமான உங்களை முதலாளி மாதிரி அனுப்பி விடுங்க. சரியாடாப்பா? நீங்கள் பிஸியான ஆட்கள், எப்படியும் அவையல் வீட்டில் சும்மா தானே இருப்பேன்னு அனுப்பி விட. என்னடாப்பா?